ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் வண்டி எப்படி சர்வீஸ் பண்ணலான்னு பார்க்குறோம். டிவிஎஸ் போட்டு ஃபஸ்ட்டு போய் வாட்டர் வாஷ் விட்டேன் பக்கத்துலேயே ஒரு கடையில். அங்கே போய் பார்த்தா கூட்டமாக இருந்துச்சு. சேர்ந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்து நம்ம வண்டி எடுத்தாங்க. நல்லா பண்ணுறாங்க, க்ளீனிங்கு சூப்பராக பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தண்ணி அடித்து க்ளீன் பண்ணிட்டு சோப்பெல்லாம் போட்டு நல்லா துடைச்சி கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக தண்ணி அடித்து ஃபுல்லாக அழுக்கெல்லாம் எடுத்துட்றாங்க. வாலாஜாபாத்தில் காஞ்சி சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு வாட்டர் வாஷ் இருக்குது, நல்ல பெரிய இடமா இருக்குது. அந்த இடத்துல நான் பண்ணேன். உண்மையிலே நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. வண்டி எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். நல்லா சோப்பாயெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் 2 தடவை சோப்பாயில் போட்டாங்க. சோப்பாயெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பின்னாடி முன்னாடி சைடு எல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டாங்க அவங்களே. நானே போகும்போதே சீட் கவர் டேங்க் கவர் எல்லாம் கழட்டிட்டேன். நான் கழட்டி கொடுத்தா அவங்க பெஸ்ட்டாக கொஞ்சம் அடித்து தருவாங்கன்ட்டு நான் எல்லாமே கழட்டிட்டு அடுத்தது நம்ம பாலிஷ் பண்ணுறாங்க. நல்லா ஷைனிங்காக இருக்கிறது மேலே ஒரு கோட்டிங் அடிப்பாங்க. அந்த கோட்டிங் அடிச்சுட்டு ஃபுல்லாக அவங்களே தொடச்சி ட்ரை பண்ணி ஏர் அடித்து ஃபுல்லாக நம்ம கையில் கொடுத்துட்றாங்க. அப்புறமா எடுத்துக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறமா நான் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கியிருந்தேன். அதோடய ஸ்பேர் பார்ட்ஸ் லிஸ்ட்லாம் உங்களுக்கு காமிக்கிற பாரு, என்னென்ன வாங்கியிருக்கேன், என்ன மாற்ற போகிறேன்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு எம்ஆர் ஷீட் வாங்கியிருந்தேன் பிரேக் ஷூலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு ஆயில் கேன் வாங்கியிருந்தேன், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 20 ரூபாய்க்கு க்ரீஸ் வாங்கியிருந்தேன் செயினுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இது வந்து ஹேண்ட் க்ரிப்பு. இது வந்து இன்ஜின் ஆயிலு அமரானில் கொடுத்துருக்காங்க. இது ட்ரை பண்ண மட்டும் வாங்கியிருந்தேன். எப்போதும் கேஸ்ட்ரால் தான் வாங்குவேன். இது வந்து ஏர் ஃபில்ட்ரு. எப்போதுமே ஏர் ஃபில்டர் நான் வந்து மாற்றிடுவேன், க்ளீன்லாம் பண்ண மாட்டேன். இது வந்து கால் வைக்கிற ஃபுட் ரெஸ்ட் ரப்பரு 2 செட்டு. அப்புறம் சின்னதாக ஒரு ப்ளஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று, மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் ஒன்று, அது ஒன்று. அப்புறம் இது வந்து இந்த பிரேக் லிவர், இந்த கிளச் லிவரோட க்ரிப்பரு. இதெல்லாம் மாற்றினா தான் அவங்க சர்வீஸ் பண்ணால் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக். யூஸ் பண்ணுற மாதிரி வேஸ்ட் ஆயில் கீழே ஊற்றாமல் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் கேனில் ஊற்றி வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். இது வந்து 1 லிட்ரு இன்ஜின் ஆயிலு, 4 ஸ்டோக் இன்ஜின் ஆயிலு. அமரான் மேக்கில் நான் வாங்கினது. இந்த பேட்ரிலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மேக்கு இது. அதுவும் நல்ல பிராண்டு தான். எப்போதுமே கேஸ்டர் தான் யூஸ். சரி, ஒரு வாட்டி நம்ம அமரான் யூஸ் பண்ணி பார்க்கலாமேட்டு வாங்கினேன். நல்லா இருக்குது. ஒரு ட்ராப் கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஃபுல்லாக டாப் அப் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வேலைக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஆயில் ஊற்றிட்டு, இது ஆயில் ஊற்றுறது தான் ரொம்ப பெரிய மேட்ரு. கீழே சிந்தாமல் ஊற்றணும். அடுத்தது இந்த ரியர் சைடு வீலை கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு செயின் அட்ஜஸ்ட் பண்ணேன், செயின் லூப்ரிகேட் பண்ணேன், க்ரீஸ் அப்ளை பண்ணேன், ப்ளஸ்ஸு செயின் டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணேன். கரெக்டாக சத்தம் கேட்டு இருந்துச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வீலை கழட்டி பிரேக் ஷூலாம் க்ளீன் பண்ணி ரப் பண்ணி போட்டேன். அந்த எம்ஆர் ஷீட்டு காமிச்சேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதை வச்சு ரப் பண்ணிவிட்டு வீலை வந்துட்டு பேக் சைடு வீலை மாட்டிட்டேன். பிரேக் ஷூ அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்.
ஓகே, டென்ஷன் ஓகே, கரெக்டாக இருக்குது. சுற்றி பார்ப்போம் இப்போதும் ஏதாவது சுத்தம் கேட்குதான்ட்டு. ரியர் சைடு வீடு ஒர்க் பண்ணிவிட்டு சுற்றி பார்த்தோம்னா தெரியும் நமக்கு டைட்டாக இருக்காதா லூஸாக இருக்கான்ட்டு. அதை முடிச்சுட்டு அடுத்தது இந்த ஃப்ரண்ட் வீலை மட்டும் தான் வேலை முடிஞ்சிருங்க. ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சு. வண்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இனிமேல் நான் வண்டியெலாம் வெளியில் கொடுக்க மாட்டேனாலாம், ஃபுல்லாக நானே பார்த்துருவேன். எதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க.